அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெயின்போ கிச்சன் vlog. நம்ம இப்போ பார்க்க போகிறது கொள்ளை பற்றி பார்க்க போகிறோம். இளைத்தவனுக்கு எல்லை கொடு, கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறவங்களுக்கு எல்லை கொடுக்கணும், ரொம்ப கொழுன்னு இருக்கிறவங்களுக்கு கொள்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொள்ளு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்றோம் அப்படின்னா கொழுப்பு, கெட்ட கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி போயிடும். இந்த கொள்ளை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடித்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு தளர்ச்சி எல்லாமே சரி செஞ்சிடும். பசியின்மை தீர்வுக்கு நல்ல ஒரு மருந்தாக கூட இருக்கும். அந்த தண்ணி நம்ம குடிக்கிறப்ப சளி, காய்ச்சல் எல்லாமே நல்லபடியாக குணமாகும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் உள்ள இந்த கொள்ளை நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு குக்கரில் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம 2 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா குக்கரில் ஒரு 5-6 விசில் வேக விட்டுருவோம். ஏன்னா கொள்ளு வேக டைம் எடுக்கும். அதனால் நம்ம நல்லா குக்கரை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம நல்லா வேக வச்சு அதை எடுத்துக்குவோம். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பாருங்களேன், நல்லா வெந்திருக்கு. இந்த கொள்ளை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி போயிருங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இந்த கொள்ளு நமக்கு உணவில் பயன்படுத்திக்கலாம். இந்த கொள்ளு சூடுங்கிறதுனால வாரத்துக்கு 2 தடவை நம்ம பயன்படுத்தினா போதும். இப்போ இந்த கொள்ளை நம்ம தாளிச்சு ஊற்றிடும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் ஆயிலோ கடலெண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை ஊற்றிக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா கலரி கொடுத்துருங்க. அந்த வெங்காயத்துலாம் நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம ஒரு சிட்டி அளவு பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருவோம். வதக்கினதை நம்ம வேக வச்ச கொள்ளோடு நம்ம கொட்டி நல்லா மசிச்சு கொடுத்துருவோம். நல்லா மசிச்சு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக மசிச்சிடும். ஏன்னா நம்ம முன்னாடிலாம் உப்பு சேர்க்கலை. அப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துறப்போ சீக்கிரமாக மசியல் கொடுத்துரும். நல்லா மசிச்சினதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தி டிஷ் கூட. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொள்ளோட பயன்பாட்டை நீங்களும் பெறுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.